ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பர்த்டேக்கு ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கறதுக்காக கப் கேக்ஸ் தான் செஞ்சுருந்தோம். அதை எப்படி செஞ்சோன்னு சொல்லிட்டு தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். கூடவே நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். போன வாட்டிக்கு போட்ட வ்ளாகில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, நிறைய ரெஸ்பான்ஸ் இருந்தது. நிறைய பேர் வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, இந்த மாதிரி நானும் ஒரு ஹோம் பேக்கர் தான் சொல்லிவிட்டு. நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாமே படித்து ஒன்றுத்துக்கு ரிப்ளை பண்ணும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. ஸோ எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மார்னிங் எந்திரிச்சோடனே அன்றைக்கி கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் சாமிக்கு அர்ச்சனைலாம் பண்ணிட்டு வந்தோம். முருகர் கோயிலுக்கு தான் போயிருந்தோம். இந்த கோயில் ரொம்பவே ஸ்பெஷல். அது உள்ளே இருக்க ஆம்பியன்ஸ் எல்லாமே ரொம்பவே அழகாக இருக்கும். எனக்கு பர்சனலாக இந்த கோயில் ரொம்பவே பிடிக்கும். நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ப்ரௌனி செஞ்சு எடுத்துகிட்டு போனேன். நார்மலாக கோயிலில் வச்சு கொடுப்போம் பார்த்திங்களா, அந்த மாதிரி கொடுக்கலான்னு சொல்லிட்டு. பட் உள்ளே அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால் அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டோம். பொங்கல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா வெளியில் இருக்கவங்களுக்கு கொஞ்சமாக ப்ரௌனி எல்லாருக்கும் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். அதுக்கப்புறமா வீட்டுக்கு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறமா தான் நெக்ஸ்ட் என்னுடைய ஒர்க்கே நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு ஒரு 10 பீஸ் வெனிலா ஃப்ளேவரில் ஒரு பேட்ச் ரெடி பண்ணி பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு சாக்கோ சிப்ஸ் போட்டு வெனிலா ஃப்ளேவரில் பண்ணேன். லாஸ்ட்டாக தான் இந்த சாக்லேட் கப் கேக் பண்ணியிருந்தேன். நம்ம நார்மலாக கப் கேக் லைனர் யூஸ் பண்ணும்போது அந்த பேப்பரில் இருந்து பேட்டர் கீழே ஊற்றிடும். பட் இந்த கப் கேக் பார்த்திங்கன்னா ஸ்டேபிளாக இருந்தது. அதனால் ட்ரேக்குள்ளேயும் வச்சுட்டு ட்ரேக்கு மேலே அதை டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி நான் செட் பண்ணிக்கிட்டேன். இந்த 3 பேட்சாக பிரித்து நான் 40 கப் கேக்ஸை பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சம்டைம்ஸ் நம்ம பேக் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா கப் கேக்ஸ் மேலே ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கும். இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக ஒரு 10 நிமிஷம் அப்பர் ராட் ஆன் பண்ணி பேக் பண்ணோம் அப்படின்னா அந்த ஸ்டிக்கினஸ் நமக்கு இருக்காது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். எல்லா கப் கேக்ஸும் கம்ப்ளீட்டாக பேக் ஆனதுக்கப்புறமா கூல் டவுன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் லஞ்சு சாப்பிட்றதுக்காக வந்துட்டேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா கூட்டும் அது கூட உருளைக்கிழங்கு பொரியலும் ஃபிஷ் ஃப்ரை, அதுக்கப்புறமா வீட்டில் செஞ்ச வத்தல் இருந்தது. அதை வச்சு தான் சாப்பிட்டேன். எனக்கு வீட்டில் செய்கிற வத்தல் ரொம்பவே பிடிக்கும். உங்களுக்கு யாருக்குன்னா பிடிச்சா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ லஞ்சு சாப்பிட்டதுக்கப்புறமா மீதி இருக்க ஒர்க்கை நான் கண்டினியூ பண்ண ஆரம்பித்தேன். நான் நிறைய வாட்டிக்கு ஓவர் நைட்டில் பேக் பண்ணியிருக்கேன். மார்னிங் டைமில் பேக் பண்ணும்போது லஞ்சு ஆர் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே ஸ்கிப் பண்ணியிருக்கேன். சப்போஸ் நம்மக்கிட்ட கஸ்டமர் 6 o'clock கொடுங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு 4 o'clockலாம் டெலிவரி பண்ணிடுறீங்களா அப்போல்லாம் கேட்பாங்க. அட என்னம்மா நீ இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படி சொல்லிட்டு நினைப்பீங்க. பட் உங்களுக்கு சொன்னால் புரியாது. அது நிறைய ஹோம் பேக்கர்ஸ்க்கு மட்டும்தான் ஃபீல் பண்ண முடியும். ஸோ எல்லாமே சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா கப் கேக்ஸ் நல்லா கூல்டவுன் ஆகிருந்தது. அதை தான் பார்த்துருந்தேன். நான் பார்த்திங்கன்னா ஈச் கப் கேக் 40 grams இருக்க மாதிரி பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்போ தான் ஒரே லெவலில் நமக்கு கிடைக்கும். 10 பீஸ் பார்த்திங்கன்னா வெனிலா ஃப்ளேவர், இன்னொரு 10 பீஸ் வெனிலா ஃப்ளேவர் வித் சாக்கோ சிப்ஸ் போட்டிருந்தேன். அதுக்கப்புறமா ஒரு 20 கப் கேக்ஸுமே சாக்லேட் ஃப்ளேவர்லேயே பண்ணியிருந்தேன். அவங்களுக்கு டூட்டி ஃப்ரூட்டி பிடிக்காதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு மீதி 20 கப் கேக்ஸ் நார்மல் சாக்லேட் ஃப்ளேவரில் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். 3வது பேட்ச் ரெடி பண்ணும்போது 18 பீஸ் தான் ட்ரேக்குள்ளே இருக்க மாதிரி இருந்தது. மீதி 2 பீஸ் இடம் பத்தலை. சரி சைடில் வைக்கலான்னு சொல்லிட்டு வச்சேன். எல்லாமே வந்துருச்சு ட்ரேக்குள்ளே இருக்கிறது. பட் அந்த 2 பீஸ் மட்டும் ஒழுங்காக பேக் ஆகவே இல்லை. மறுபடியும் அதுக்கோசம் 10 நிமிஷம் வெயிட் பண்ணி பேக் பண்ணி எடுத்தேன். ஒழுங்காக 2வது வாட்டிக்கே பேக் பண்ணி எடுத்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்தது. எல்லா கப் கேக்ஸும் கம்ப்ளீட்டாக இப்போ கூல் டவுன் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம எப்படி பேக் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எப்போவுமே பேக் பண்ணும்போது மிடில் ட்ராக்கில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் ஒழுங்காக பேக் ஆகி வரும். இல்லைன்னா ஒழுங்காக பேக் ஆகாது. ஸோ மிடில் ட்ராக்கில் வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது கம்ப்ளீட்டாக கூல் ஆகிடுச்சு. இதை நம்ம எப்படி பேக் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கிஃப்ட் பேக் பண்ணுறதுக்காக பேப்பர்ஸ் இருக்கும்ல, அதில் தேடி கண்டுபிடிச்சி இந்த டிரான்ஸ்பரண்ட் ஷீட் எடுத்திருந்தேன். அதில் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் டிசைன் இருந்தது. ஸோ அதில் தான் நான் பேக் பண்ணியிருந்தேன். ஒரு மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதை அப்படியே பார்த்திங்கன்னா சைடில் இருக்கிறத மேலே தூக்கிட்டோம் அப்படின்னா அழகாக வந்துடும். நமக்கு நிறைய சைஸில் கப் கேக்கோடைய லைனர் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் எடுக்கிற சைஸை பொறுத்து இந்த பேப்பரை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப சின்னதாக இருந்தது அப்படின்னா சைடில் ஓப்பன் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்க்க அழகாக இருக்காது. இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா லைட்டாக
கொஞ்சம் டைட்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு மேலே வந்து போ வந்து வச்சுக்கலாம். போ வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் நைட்டே ரெடி பண்ணி வச்சுட்டேன். என் அக்கா தான் வந்து எல்லாமே எனக்கு பண்ணி கொடுத்துருந்தா போ. இப்போ அதை மேலே வச்சுட்டு இந்த மாதிரி கோல்டு கலர் ஸ்ட்ரிங் ஒன்று கிடச்சிது, அதை வச்சு அப்படியே டைட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இது பார்க்க ரொம்பவே அழகாக இருந்தது, கொஞ்சம் யூனிக்காகவும் இருந்தது. போ கூட அந்த ஸ்ட்ரிங்கை கட்டும்போது ரெண்டுத்துக்கும் நடுவில் வச்சு ஃபோல்ட் பண்ணோம் அப்படின்னா எல்லாமே கரெக்டாக வந்து செட் ஆகிடும். நான் வந்து அப்படி தான் ட்ரை பண்ணியிருந்தேன். பட் வந்து போவை வந்து நம்ம கையில் பிடிச்சிக்கணும், இல்லைன்னா கோணல் மானலாக போயிடும். இப்போ நல்லா வந்து டைட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா கப் கேக்ஸும் நீட்டாக பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் போ கட்டும்போது அதை கொஞ்சம் லென்த்தாக விட்டு கட் பண்ணிங்க அப்படின்னா பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த ஸ்ட்ரிங் வச்சு டைட் பண்ணதுக்கப்புறமா போவை வந்து நல்லா தூக்கி விடணும். அப்போ தான் நல்லா இருக்கும், இல்லைன்னா ஒரு மாதிரி சாஞ்சா மாதிரி ஆகிடும். இப்போ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக பேக் பண்ணி எடுத்தாச்சு. நான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கும்போது கிளாஸ் கற்றுக்கிட்டேன், இல்லை நான் சொல்லலை. பட் இருந்தாலும் சம்டைம்ஸ் நமக்கு எதனா டவுட்ஸ் வருது அப்படின்னா அவங்க ஒழுங்காக ரிப்ளை பண்ண மாட்டாங்க. நம்ம எதனா ஒன்று கேட்டால் அவங்க எதனா ஒரு பதில் சொல்லுவாங்க. அதுதான் வந்து இருக்கிறதுலே ரொம்ப இரிட்டேட் ஆகும். நமக்கு என்ன தான் நிறைய விஷயம் தெரிஞ்சாலுமே அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் நிறைய கொஷின்ஸ் வந்து ரேஸ் ஆகும். அந்த மாதிரி டைம்லலாம் நமக்கு யாருமே ரிப்ளை பண்ணவே மாட்டாங்க. நம்ம ஓகே இவங்க பண்ணுவாங்க நம்பி போவோம், பட் அவங்க தான் இன்னும் ரொம்பவே டிலே பண்ணுவாங்க. நான் கஷ்டப்பட்ட மாதிரி யாரும் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நமக்கு தெரிஞ்ச விஷயத்த மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுல ஒன்றுமே தப்பு கிடையாது. ஆனால் அது நிறைய பேருக்கு புரியறதே இல்லை. எல்லாரும் இந்த மாதிரி பண்ணுறாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஆனால் ஒரு சிலவங்க இருக்காங்க, எல்லாருமே நான் மீன் பண்ணி சொல்லலை. என்னதான் நம்ம கிளாஸ் கற்றுக்கிட்டாலுமே பட் நமக்கு செல்ஃப் லேர்னிங் வந்து ரொம்பவே முக்கியம். ஒரு டைரியோ ஒரு நோட் போட்டு எழுதி வைங்க, அதில் எதுவுமே தப்பு இல்லை. நான் வந்து மறக்க மாட்டேன், எனக்கு எல்லாமே நல்லா ஞாபகம் இருக்கும் அப்படின்னாலுமே பரவாயில்ல, தப்பே கிடையாது. நீங்கள் பண்ணுறீங்க, ஒரு டைரி போட்டு இந்த ரெசிபிக்கு இவ்வளோ கிராம் யூஸ் பண்ணுறோம், இவ்வளோ பட்டர் போடுறோம், இவ்வளோ கொக்கோ பவுடர் போடுறோம், இவ்வளோ மைதா ஆட் பண்ணணும்னு சொல்லிவிட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா உங்கள் ஃப்யூச்சருக்குமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்குன்னு தனியாக ஒரு யூனிக் ஸ்டைலை வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லா கப் கேக்ஸுமே எடுத்து 1 by 1 அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம். அன்றைக்கான ஆர்டர் இந்த மாதிரி தான் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நார்மலாக நம்ம சும்மா இருக்கும்போது டைமே ஓடாது. அதுவே எதனா ஒரு ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா கட 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 கடன்னு ஓடிடும். அது ஏனே தெரில. உங்களுக்கும் அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அன்றைக்கான ஆர்டர் இந்த மாதிரி தான் போச்சு. 1 by 1 எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிவிட்டு எடுத்து நீட்டாக பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி ஒரு 4 பாக்ஸில் வந்து நான் ஃபில் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி எல்லா கப் கேக்ஸும் அரேஞ்ச் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா டேப் போட்டு கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதே மாதிரி இன்னும் ஒரு 3 பாக்ஸில் வந்து அரேஞ்ச் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நீட்டாக பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த ஆர்டரை என் அக்கா தான் வந்து டெலிவரி பண்ணியிருந்தா. அதனால் நீட்டாக எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி ஒரு கேரி பேக்கில் வந்து எல்லாத்தையுமே நீட்டாக வச்சுட்டு மேலே டிஷ்யூ பேப்பர் போட்டு எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா எடுத்து என் அக்கா கிட்டே கொடுத்துட்டேன். அவள் தான் எடுத்துகிட்டு போய் டெலிவரி கொடுத்துட்டு வந்தா. கஸ்டமருமே ரொம்பவே ஹாப்பி, டேஸ்ட் எல்லாமே நல்லா இருந்ததுன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இப்போ என் அக்கா கிட்டே எடுத்து கொடுத்துட்டேன். அவள் வந்து ஆஃபீஸ்க்கு போகும்போது அப்படியே டெலிவரியும் பண்ணிவிட்டு போயிட்டா. இந்த மாதிரி தான் அன்றைக்கான டே வந்து ஃபுல்லாக போச்சு. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.